தினம் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் கைவசம் இருக்கின்றன. முதலில் ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அர்ச்சுனாவின் கருத்தால் பெரும் குழப்பம், அதிகாரிகள் வெளியேறியதால் இடைநடுவில் நிறுத்தம், போலீசார் தலையிட்டு அவரை உடனே வெளியேற்றினர். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்த கருத்துக்களால் ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து கூட்டம் இடைநடுவில் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் திறன் விருத்தி மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டம் கடற்தொழில் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது. கூட்டத்தின் போது திருவையாறு பகுதியில் அமைச்சர் லால் கந்தவால் மேற்கொள்ளப்பட்ட தென்னை செய்கை விநியோகத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரும் இந்த விடயத்தில் உடந்தையாக செயற்படுவதாக அர்ச்சுனா எம்பி குற்றம் சாட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது இடம்பெற்ற கருத்து மோதலை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்டத்தில் இருந்து வெளியேறியிருக்கின்றார். தொடர்ந்து பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் தவிசாளர்களுக்கு இடையிலும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதேச செயலாளர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறியதுடன் பின்னர் அரசு திணைக்கள அதிகாரிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறினர். இதன் காரணமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அர்ச்சுனா போலீசாரால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். இதற்கு முன்னதாக கூட்டம் வழமையான முறையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததுடன் இந்த ஆண்டில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள மத்திய மற்றும் மாகாண அரசாங்க அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளினால் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், இளங்குமரன், ராமநாதன் அர்ச்சுனா உள்ளிட்டோர், போலீசார், கடற்படையினர், இராணுவத்தினர், அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் பல்வேறு துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடலாக பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கரடி புகுந்து விளையாடியது கடற்தொழில் அமைச்சர் காட்டம். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மீண்டும் விரைவில் நடைபெறும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கின்றார். சிவ பூஜையில் கரடி புகுந்தது போல ஒரு கரடி புகுந்து பைத்தியக்காரத்தனமாக விளையாடி குழப்பத்தை விளைவித்து கூட்டத்தை இடைநிறுத்தியது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு செம்மணி புதைக்குழியில் இன்றும் 6 எலும்புக்கூடுகள் அடையாளம். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் நேற்று 34வது நாளாகவும் இடம்பெற்றன. யாழ்ப்பாண நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதன் போது புதிதாக 6 எலும்புக்கூடுகள் நேற்று வெளிப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு பாட அடிப்படையில் விரைவில் 30,000 ஆசிரியர்கள் நியமனம், பொது நிர்வாக அமைச்சர் தகவல் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் குறைந்த விலையில் எரிபொருள் பெற முடியாத நிலை ஏற்படலாம், அமைச்சர் நலிந்த ஜெயதிச தகவல் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு மேலதிக வரிச்சலுகைகள் சாத்தியம், தூதுவர் மகிந்த சமரசிங்க தெரிவிப்பு. அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு வரும் காலத்தில் மேலதிக வரிச்சலுகைகள் எதிர்பார்க்க முடியும் என அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறைகள் சீர்திருத்தங்களை விரைவுபடுத்த தூண்டுதலாக அமைய வேண்டும், அரசிடம் வலியுறுத்துகிறது தேசிய சமாதான பேரவை. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறைகள் நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டு வரும் சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு தூண்டுதலாக அமைய வேண்டும் என்று தேசிய சமாதான பேரவை கூறியிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு எங்களின் காலம் முடிந்துவிட்டது, தலைமை ஏற்க முன்வாருங்கள், இளைஞர்களுக்கு ரணில் அழைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி இரு தலைவர்களும் பேச்சு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது.
இவைதான் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இளைஞர்களை போதை பாவனைக்கு தள்ளும் சமூக ஊடக விளம்பரங்கள். தற்போதைய காலகட்டத்தில் போதைப்பொருள் பாவனையானது ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரழிக்கும் ஒரு பெரும் புற்றுநோயாக உருவெடுத்திருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் நண்பர்கள் மூலம் போதைக்கு அடிமையாகுவதை விடுத்து இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பரப்பப்படும் தேவையற்ற விளம்பரங்களும் தவறான வழிகாட்டுதல்களுமே இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளது என்று சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரான அஜித் ரோகன தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு 8 வயது சிறுவன் கார் எரித்ததாக பரவி வரும் தகவல் ஆதாரமற்றது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சாவகச்சேரி நகரசபை காணியில் ஏற்பட்ட தீப்பரவில் கட்டுப்பாட்டில் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை அலட்சியம் செய்யாதீர்கள், அரசிடம் திலித் ஜெயவீர கோரிக்கை என்ற செய்தியோடு விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை பிரதி அமைச்சர் சதுர அபேசிங்க தெரிவிப்பு. இலங்கை விவசாய சமூகம் தற்போது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகளுக்கு தற்காலிகமான தீர்வுகளை வழங்காமல் ஒரு வலுவான தேசிய கொள்கையின் ஊடாக விவசாய துறையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய வெளிநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக மத்திய கிழக்கு போரால் மீண்டும் எரிபொருள் நெருக்கடி என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக சிறைச்சாலை கலவரங்களும் அரசியலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மிகப்பெரிய சவாலும் இலங்கையின் மிகப்பெரிய வாய்ப்பும் என்ற தலைப்பிடலோடு ராஜன் பிலிப்ஸ் அவர்களினுடைய ஒரு கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வவுனியாவில் டெங்கு ஒழிப்பு தொடர்பில் பிரதி அமைச்சர் தலைமையில் ஆராய்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் அஸ்வஸ்ம பயனாளிக்கு புதிய வீடு. யாழ்ப்பாணம் தென்மராட்சி மீசாலை கிழக்கு கிராம சேவையாளர் பிரிவில் வீடற்ற அஸ்வஸ்ம பயனாளி ஒருவருக்காக நிர்மாணிக்கப்பட்ட புதிய வீடு நேற்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது என்று அந்த செய்தியோடு முல்லைத்தீவில் நெல் கொள்வனவு ஆரம்பம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், தேசிய கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த யாழ்ப்பாண மகளிர் அணிக்கு கௌரவிப்பு. தேசிய கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த யாழ்ப்பாண மகளிர் அணியை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு நிச்சயமற்ற தர கட்டுப்பாட்டு முறையினால் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கும் ஓயல் பரீட்சைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு. 2026 ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் தேசிய அடையாள அட்டையை இதுவரை பெற்றிருக்காவிட்டாலும் எதிர்வரும் ஜூலை 23ஆம் தேதிக்கு முன்னர் எவ்வித தடையுமின்றி இணைய வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு கணக்கு இலக்கங்களை மாற்றுவதில் மோசடியா, நிதிக்குழுவில் பரபரப்பான விவாதம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பொலித்தீன் பைகள் மீதான கட்டணத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், சுழலியல் நடவடிக்கை வலையமைப்பு கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக விவசாயிகளை பாதுகாக்க தவறினால் ஒட்டுமொத்த தேசத்தின் அழிவு ஆரம்பம். எல்லே குணவன்ச தேரர் எச்சரிக்கை. விவசாய சமூகத்தை பாதுகாக்க தவறினால் எமது ஒட்டுமொத்த தேசத்தினதும் அழிவு ஆரம்பமாகும் என எல்லே குணவங்க தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு மோட்டார் சைக்கிளில் சாகசம், இளைஞர் குழு அதிரடி கைது. அம்பாறை சம்மாந்துறை பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் பெரும் இடையூறு விளைவிக்கும் வகையில் மோட்டார் சைக்கிள்களில் ஆபத்தான முறையில் பயணித்த இளைஞர் குழு ஒன்றை சம்மாந்துறை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு போதைப்பொருள் விற்பனை ஜோடி ஊழல் ஒழிப்பு பிரிவிடம் சிக்கியது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், இராணுவத்தின் உதவியுடன் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளிற்குள் உண்மையான விவசாயிகள் இப்போது மிகுந்த மகிழ்ச்சி, அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு.
அரசாங்கம் நெல்லுக்கான நியாயமான மற்றும் உத்தரவாதமான விலையை வழங்கி அதனை கொள்வனவு செய்யும் முறையான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளமையால் நாட்டின் விவசாயிகள் தற்போது மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு தாதியர்களின் ஓய்வு வயது வரம்பை 2 வருடங்களால் நீடிக்க வேண்டும். அரசு சபை ஐக்கிய தாதியர் சங்கம் ஜனாதிபதி அனுரவிடம் கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அரசு பணியாளர்கள் ஓய்வு வயதை 65 உயர்த்த அரசு பரிசீலனை போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளுக்குரிய நாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலேபரம், எம்பி அர்ச்சுனாவை வெளியேறுமாறு கோஷம். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் சர்ச்சையான கருத்துக்களால் ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் மற்றும் பரபரப்பை தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநடுவில் நிறுத்தப்பட்டது என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது. அதேபோல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தகாத நடவடிக்கைகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நேற்று ஏற்பட்ட குழப்ப நிலை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கும் போதும், கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மிகவும் அமைதியான முறையிலேயே நடைபெற்று வந்தது. இந்த நிலையிலேயே சிவபூஜையில் கரடி புகுந்தது போல ஒரு கரடி புகுந்து பைத்தியகாரத்தனமாக விளையாடி குழப்பத்தை விளைவித்து கூட்டத்தை இடைநிறுத்தியது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்ச்சியாக எல்லா கூட்டங்களுக்கும் சென்று குழப்பம் விளைவித்து வருகிறார். அதிகாரிகள் மீது அபாண்டமாக பழி சுமத்தி வருகிறார். அபிவிருத்தி குழு கூட்டத்தை பயன்படுத்தி அதிகாரிகள் மீது அபாண்டமாக பழி சுமத்தக்கூடாது. அவ்வாறு செய்தால் அந்த அதிகாரிகளால் சமூகத்தின் முன் செல்ல முடியாத நிலைமை ஏற்படும். அர்ச்சுனாவின் இத்தகைய செயல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய கூட்டமே சாட்சியமாகும். கிளிநொச்சி மாவட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இருப்பு தொடர்பில் நாம் அவதானம் செலுத்துவோம். அடுத்து வரும் நாட்களில் மீண்டும் அபிவிருத்தி குழு கூடும், அப்போது உறுதியான முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதே போல செம்மணி மனித புதைகுழியில் 6 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம். செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 6 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் கைக்குழந்தை உட்பட 7 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 34ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று யாழ்ப்பாண நீதவான் லெனின்குமார் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. நேற்று யாகவில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லியா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடயவியல் போலீசார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள், நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுவரை மொத்தமாக 420 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் மேலும் 416 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தியோடு ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக வடக்கில் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை என்ற ஒரு செய்தியும், அதே போல சீன அரசால் பாடசாலை சீருடை அன்பளிப்பு என்ற செய்தியும், பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கான வீதி நேற்று முதல் திறப்பு. இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தில் 2024 விடுவிக்கப்பட்ட பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்லும் நிரந்தர வீதி நேற்று முதல் திறக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 20ஆம் தேதி அலங்கார திருவிழா ஆரம்பமாக உள்ள நிலையில் ஆலயத்துக்கு அந்த பாதையினூடாக செல்ல ராணுவம் அனுமதி வழங்கி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆலய பகுதி விடுவிக்கப்பட்ட போதும் மக்களின் காணியூடாக அமைக்கப்பட்ட தற்காலிக பாதையூடாகவே செல்லும் நிலை ஏற்பட்டதுடன் நிரந்தர பாதை மூடப்பட்டே இருந்தது. எனினும் அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் காணியை சுற்றி வேலி அமைத்ததால் மக்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. இந்த நிலையில் ஆலய நிர்வாகத்தினர் இராணுவத்தினரிடமும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரிடமும் கோரிக்கை முன்வைத்தனர். இது குறித்து அண்மையில் இராணுவத்தினருடன் கலந்துரையாடியதை அடுத்தும் நிரந்தர பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்கு வருபவர்கள் அடையாள அட்டை இலக்கம் பதியப்பட்ட பின் வீதியால் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியோடு, பசில் மற்றும் அர்ஜுனவை நாட்டுக்கு அழைத்து வருவதில் தடையில்லை, அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. அதே போல தமிழ் பேசும் கட்சிகளின் ஒருங்கிணைவு வரவேற்கத்தக்கது, அமைச்சர் லால்காந்த தெரிவிப்பு என்ற செய்தியோடும், மூதூர் படுகொலையின் 40ஆம் ஆண்டு நினைவேந்தல் என்ற ஒரு புகைப்படம் பிரசுரமாக இருக்கிறது. மூதூர் மணற்சேனை படுகொலையின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. மூதூர் மணற்சேனை இந்து மயான மன்றலில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தலை குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதன்போது உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்திக்காக ஒரு நிமிட மௌன பிரார்த்தனை இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்கு தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. 1986
7ஆம் மாதம் 16ஆம் திகதி அன்று கிராமத்திற்குள் புகுந்து மேற்கொள்ளப்பட்ட இத்தாக்குதல் சம்பவம் 44 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்ற செய்திகள் இவை வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் குருநகர் புனித ஜாகப்பரின் பெருவிழா நேற்று ஆரம்பம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், பாட ரீதியான ஆசிரியர் நியமன முறை அறிமுகப்படுத்தப்படும் அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்தார். நாட்டின் ஆசிரியர் பற்றாக்குறையை சமாளிக்க பாட ரீதியான ஆசிரியர் நியமன முறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபயரத்ன தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், ஊழல்வாதிகளை அடையாளம் காண்க அரசியல் பழிவாங்கல் அல்ல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று கூறிய இலங்கை அரசாங்கமும் தற்போதைய தமிழக அரசும் மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்தன. இப்போது லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களையும் இந்த அரசாங்கங்கள் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதனை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்கலை என தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உண்மையை கண்டறிவதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் அரசாங்கம் உறுதி. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காணாமல் போனோர் தொடர்பான உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு அரசு தரப்பிலிருந்து முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் சமூக ஊடக விளம்பரங்கள் எச்சரிக்கை விடுவிக்கிறார்கள் போலீசார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல உலக கிண்ண கால்பந்தாட்டம் இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அர்ஜென்டினா என்ற விளையாட்டு செய்தி. தேசிய கபடி போட்டியில் சாம்பியனான யாழ் மகளிர் அணியினர் கௌரவிப்பு என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாகவும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக வலமுறையினுடைய உள்நாட்டு செய்திகளுக்குள்ளே ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை டெங்கு பரவும் அபாயம் அதிகம், சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை. எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை டெங்கு நோய் பரவுவதற்கான அதிக அபாயகரமான சூழ்நிலை காணப்படுவதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஷ எச்சரித்திருக்கிறார் என்ற செய்தி மக்கள் அதிகம் நம்பும் தலைவராக அனுர சாந்த பத்மகுமார எம்பி பெருமிதம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கதிர்காமம் நோக்கி சென்ற பேருந்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடும், வவுனியாவில் 67 பேருக்கு எதிராக டெங்கு கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை என்ற ஒரு செய்தியும், எபோலா வைரஸ் கொங்கோ நாட்டில் கோர தாண்டவம் என்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் கொள்வனவு ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடும், வாய்ப்புற்று நோயால் நாளொன்றுக்கு 3 மரணங்கள் பதிவு. வாய்ப்புற்று நோய் காரணமாக நாட்டில் நாளொன்றுக்கு 3 மரணங்கள் பதிவாகி வருவதாக வாய் மற்றும் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் தனுஜா தக்ஷினி பதிராஜா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வலமுறையினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் எதிரிகளை தகர்த்தெறிய ஈரானிய படைகளுக்கு முழு சுதந்திரம் என்ற செய்தி, மியான்மரில் 2 படகுகள் கவிழ்ந்ததாக அச்சம் கவலை வெளியிட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை என்ற செய்தியோடும், அகமதாபாத் விமான விபத்து இறுதி விசாரணை அறிக்கை அக்டோபரில் வெளியாகும் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மன்னார் மாவட்டத்தின் விவசாய குழு கூட்டம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும், டித்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காசோலை வழங்கி வைப்புகின்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. வலமுறை நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக கழிவகற்றல் முகாமைத்துவத்தில் இன்னமும் பின்தங்கிய நிலை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். உள்நாட்டு செய்திகளுக்குள் புலம்பெயர் தொழிலாளர்களின் ஓய்வூதிய சிக்கல் தீர்க்கப்படும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சிக்கல்களை விரைவாக தீர்த்து அதனை இம்முறை வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகளில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் என்ற செய்தியும், இலங்கையில் தடையின்றி எரிபொருளை விநியோகிக்க முயற்சி அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்தார். இலங்கையில் தடையின்றி எரிபொருளை விநியோகிக்க முயற்சி எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், யானை தந்தங்களுடன் திருகோணமலை நிலாவளியில் ஒருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல அதிக வெப்பத்தால் காட்டுத்தீ அபாயம் அதிகரிப்பு 5 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக பதுளை, மொனராகலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக காட்டுத்தீ பரவும் சம்பவங்கள் பதிவாகி வருவதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. இவைதான் வலமுறை நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக நேற்றைய அகழ்வில் 7 எண்பு தொகுதிகள் செம்மணியில் மீட்பு, அவற்றில் ஒன்று சிசுவினுடையது. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து ஒரு சிசுவின் எண்பு தொகுதி உட்பட 7 எண்பு தொகுதிகள் நேற்று மீட்கப்பட்டன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 34ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றன. இதன் போதே ஒரு சிசுவின் எண்பு தொகுதி உட்பட
7 எண்பு தொகுதிகள் நேற்று மீட்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் 6 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. பாசிமணி ஒன்றும் சான்று பொருளாக கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இதன்படி செம்மணி புதைக்குழியிலிருந்து இதுவரை 420 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 416 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணிகளான நிரஞ்சன், பூரணி, மரியநாயகம் ஆகியோர் அகழ்வு பணிகளில் முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இனி முற்பக்க செய்திகளுக்குள், மகளை வன்புணர்ந்தவருக்கு 45 வருட கடூழிய சிறை, வவுனியா மேல் நீதிமன்றம் அதிரடி. வவுனியா கனகராயன் குளத்தில் 14 வயதான தனது மகளை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய நபருக்கு 45 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. கடந்த 2013 மற்றும் 2014 ஆண்டு காலப்பகுதியில் தனது சொந்த மகளை தொடர்ச்சியாக பல தடவைகள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கினார் என்ற குற்றச்சாட்டு அந்த நபருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நிறைவடைந்துள்ள நிலையில் குறித்த நபரின் குற்றங்கள் ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. இதையடுத்து வழக்கு நேற்று தீர்ப்புக்காக எடுக்கப்பட்டது. இதன் போதே அவருக்கு 45 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா உத்தரவிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு எமது அரசியலுக்கான காலம் முடிந்துவிட்டது ரணில் தெரிவிப்பு. எமது அரசியலுக்கான காலம் முடிந்துவிட்டது, ஆதலால் தலைமைத்துவத்தை ஏற்பதற்கு இளைய தலைமுறை முன்வர வேண்டும். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாம் எமது காலப்பகுதியில் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்துவிட்டோம். ஜேஆர் காலத்தில் எமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சங்கும் வீடும் சந்திப்பு நாளை. இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நாளை இடம்பெற இருக்கின்றது என்ற அந்த செய்தியும், அர்ச்சுனா எம்பியால் குழப்பம், கிளிநொச்சி கூட்டம் இடைநடுவில் ரத்து என்ற தலைப்பிடலோடு நாங்கள் ஏலவே பார்த்த செய்தி ஒன்றும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மாகாண தேர்தலை முடிந்தால் நடாத்துக பெரமுன சவால். முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடாத்தி காட்டுமாறு திசை காட்டிய அரசாங்கத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சவால் விடுத்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு, அதிகாரிகளின் கௌரவத்தை அனைவரும் பேண வேண்டும், அமைச்சர் சந்திரசேகர் சுட்டிக்காட்டு. அரசு அதிகாரிகளின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் சீர்குலைக்கும் வகையில் எவரும் செயற்பட முடியாது. அவர்களின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமையாகும் என்று அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சி அபிவிருத்தி கூட்டம் கைவிடப்பட்டமை தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மாவட்டத்தின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கவும் நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் சிலரின் பொறுப்பற்ற மற்றும் நாகரிகமற்ற நடத்தையால் இடைநிறுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. வாழ்வாதாரம், உட்கட்டமைப்பு, விவசாயம், மீன்பிடி, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய அபிவிருத்தி விடயங்கள் விவாதிக்கப்படும் உயர்மட்ட நிர்வாக மேடைகள் தனிப்பட்ட அரசியல் நாடகங்களுக்கான அரங்குகளாக மாற்றப்படக்கூடாது என்று அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியோடு, நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் இதுவரை இறுதி முடிவில்லை, மனோ எம்பி தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை டெங்கு பரவும் அபாயம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக சிறுமி துஷ்பிரயோகம், இளைஞருக்கு மறியல். 15 வயது சிறுமியுடன் குடும்பமாக வாழ்ந்து வந்த இளைஞரை விளக்க மறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த குறித்த சிறுமியின் வீட்டார் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமையவே அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். சிறுமியை உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்குமாறும் நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கி இருக்கின்றது என்ற அந்த செய்திதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள்,
நீதித்துறை மீதான அழுத்தம் மக்கள் ஆணைக்குழுவுக்கு எதிரானது. எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு. நிறைவேற்றுத்துறை, சட்டத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியன ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான 3 பிரதான தூண்களாக விளங்கும் வேளையில் தற்போதைய அரசாங்கம் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றது. நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை பாதித்து நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் அரசின் முயற்சியை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு காக்கிதீவு மக்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும், இபிடிபி வலியுறுத்துகின்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அரசு காணி மோசடி விவகாரம் மேர்வின் பிரசன்ன மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் 35 வருடங்களாக சொந்த மண்ணில் அகதிகளாக வாழ்கின்ற அவல நிலை. வடமராட்சி கிழக்கு மக்கள் கவலை. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் தங்களுக்கு சொந்தமான பாரம்பரிய காணிகள் 35 வருடங்கள் கடந்தும் இன்னும் இராணுவத்தினரால் விடுவிக்கப்படாமையினால் குடியிருக்க வீடின்றி தாம் நிற்கதி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக காணி உரிமையாளர்கள் கவலை தெரிவித்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு வனவிலங்கு பாகங்கள் பெரும் தொகுதி மீட்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்கும் மனுவை ஏற்பதா 23இல் தீர்ப்பு. எதிர்வரும் நாட்களில் நடைபெற இருக்கக்கூடிய கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைத்து உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்பதா இல்லையா என்பது குறித்த உத்தரவு இந்த மாதம் 23ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது என்ற அந்த செய்தி மிக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக கிடைக்குமா தீர்வு என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை டெங்கு பரவும் அபாயம். எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை டெங்கு நோய் பரவுவதற்கான அதிக அபாயகரமான சூழ்நிலை நிலவக்கூடும் என சுகாதார அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு எல்னினோ வறட்சியை எதிர்கொள்ள நீரை சிக்கனமாக பாதுகாப்போம், வடக்கு விவசாய அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வார இறுதி நாட்களில் பஸ் சேவை மட்டுப்பாடு, வடமராட்சி கிழக்கு மக்கள் அவதி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சிறுவர்களின் பிரச்சனைகள் அதிகரிப்பு, அதிகாரிகள் கலந்துரையாடல் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மாணவர்களை இலக்கு வைக்கும் போதைப் பொருள் ஒழிக்கப்படும், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு போன்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் அரசமைப்புடன் விளையாடுவது ஜனநாயகத்தை சீர்குலைக்கும், கரிடி டி சில்வா தெரிவிப்பு. மக்கள் வேண்டாம் என்று எதிர்க்கும் ஒரு விடயத்தை அரசாங்கம் தன் அதிகார பலத்தால் செய்ய முற்படுவது அவர்கள் ஜனநாயக பண்புகளை மதிக்கவில்லை என்பதையே காட்டுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கரிடி டி சில்வா தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்திகள் தான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அத்தோடு இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களினுடைய முக்கிய செய்திகளாகவும் இவைதான் புலர்ந்திருக்கின்றன.